இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறது தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு எல்லோரும் KineMaster யூஸ் பண்ணிக்கணும். கிரியேட் நம்ம கொடுத்து அதில் நம்ம ஃப்ரேம் சைஸ் வந்து யூடியூப்க்கு தேவையான அந்த சைஸே கொடுத்துக்கணும். கிரியேட் கொடுத்துட்டு இப்போ உள்ளார போகும், அப்படியே சாட்சி வச்சா தான் சைஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து இமேஜ் அசஸ்ட்னு ஒன்று இருக்கும். ரெண்டாவது இடத்துல ஆளுக்கு அடுத்து ரெண்டாவது இமேஜ் அசஸ்ட்டு, அதை கிளிக் பண்ணணும். கிளிக் அதில் ஃபஸ்ட்டு பிளாக் இமேஜ் இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க. சில இப்போ இந்த பிளாக் இமேஜை நீட்டி கொடுக்கணும் கொஞ்சம் லென்த்தாக. உங்களுக்கு எத்தனை செகண்ட் இன்ட்ரோ தேவையோ அத்தனை செகண்டு இழுத்து வச்சுக்கணும். இப்போ லேயர் கிளிக் பண்ணணும். லேயரில் டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி உங்கள் சேனல் பேரை அதில் எழுதிக்கணும். இப்போ நான் வச்சுருக்க கிங் ஆஃப் கேமிங்னால கிங் ஆஃப் கேமிங்னு போட்டுக்கிறேன். கேபிட்டல் லெட்டரில் எல்லாத்தையும் கேபிட்டலில் போடுங்க, கிங் ஆஃப் கேமிங். இப்போ நான் எழுதிக்கிட்டேன். இப்போ இதுக்கு ஒரு நல்ல ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிக்கணும். சைடில் ஃபாண்ட் இருக்குது, இதில் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் சூஸ் பண்ணிட்டேன் கைஸ். இப்போ அதை கொஞ்சம் பெருசாக்கிக்கோங்க. இந்த சைடில் உள்ளது எழுதோம்னா அப்படியே பெருசாகிடும். கரெக்டாக நேராக வச்சுக்கோங்க. இப்போ கீழே இது இன்ட்ரோ ஃபுல்லாக எழுத்து விட்றணும் கைஸ். கீழே இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்த எஃபெக்ட்ஸ் இருக்கும் கைஸ், அதை தொட்டு அதில் வந்து பேசிக் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு உள்ளது நீங்கள் தொட்டுக்கணும். ஜெனிசிஷன் பிளர்ன்னு இருக்குல்ல, அதை இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே அப்படி வந்துடும் ப்ளூ கலரில். அதான் கைஸ், அதையும் நீங்கள் ஃபுல்லாக இன்ட்ரோ வரைக்கும் எழுத்து விட்றணும் கைஸ். இப்போ தான் மெயினானது இருக்குது. இப்போ கரெக்டாக இப்போ நான் பண்ணுற மாரி இந்த கரெக்டாக ஒரு லெட்டருக்கு ஏற்ற மாரி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அங்கே அவுட்லைன் இருக்குல்ல அதை. இப்போ இங்கே ஃபஸ்ட்டில் ஆரம்பிக்கிற அந்த பிளாக் கலரை வந்து அப்படி வச்சிங்கன்னா கீழே ரெட் ஆயிரும். இப்போ தான் சொல்கிறேன் இன்னர் அனிமேஷன் இருக்குல்ல, அதுக்குள்ளே கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே பாருங்கள் இன் அனிமேஷன், அதில் போய் அப்படியே கொஞ்சம் தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா வைப்ரைட்னு ஒன்று இருக்கும் கைஸ். இதான் வைப்ரைட். இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ தான் கைஸ் முக்கியமானது. இந்த மாதிரி தான் வரணும், அப்போ தான் இன்ட்ரோ கரெக்டாக இருக்கும் கைஸ். இப்போ இதை வச்சதுக்கப்புறம் தான் முன்னாடி நான் சொன்னதை பண்ணணும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு பிளாக் லோன் வச்சோன்னா கைஸ், இப்போ அடுத்த கேல வைக்க போகிறோம். இதை கொஞ்சோண்டு அப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அங்கே முதல்ல கே வரும் கைஸ். அந்த கே கரெக்டாக வச்சுருங்க. அந்த கேக்கு நேரம் அந்த அவுட்லைனை எடுத்து போய் நான் வைக்கணும். இருங்க கைஸ். இப்போ கரெக்டாக அந்த கே மேலே வச்சு அப்படியே ஒன்றும் பண்ண தேவையில்ல கைஸ். அது மேலே அப்படி ஒரு வாட்டி அப்படியே வச்சு தானே போதும். அடுத்து அப்படியே கீழே உள்ளதையும் கொஞ்சம் நவத்தணும். அப்புறம் ஐ மேலே வைக்கணும். கொஞ்சம் பெருசாக போனாலும் பரவாயில்ல கைஸ். இப்போ ஐ மேலே வச்சு தான் அடுத்து இன்னும் கொஞ்சம் கீழே உள்ள அந்த ப்ளூ கலர் நவத்திட்டு இப்போ என் மேலே வைக்கணும். அடுத்து மறுபடியும் கீழே உள்ளதை அந்த ப்ளூ கலரில் இருக்குல்ல, அதையும் நவத்தி போட்டு இப்போ ஜி மேலே வைக்கணும். இந்தமாரி ஒவ்வொரு லெட்டருக்கும் நீங்கள் பண்ணணும் கைஸ். அப்படியே பார்த்துக்கிட்டு இருங்க. அடுத்த ஓவுக்கு கீழேயும் கொஞ்சம் நவத்தணும் கைஸ். மேலே மட்டும் நீங்கள் பண்ண விட, கீழேயும் நவத்தணும். நீங்கள் எங்கிட்ட கிளிக் பண்ண தேவையில்ல, மேலே உள்ள நவத்தம் கீழே உள்ள நவத்தணும் கைஸ். இப்போ கீழே அடுத்த எஃப்க்கும் வச்சாச்சு கைஸ். அங்கே கீழே தானாகவே அந்த புள்ளி வந்துடும். அடுத்த ஜிக்கு கரெக்டாக ஜிக்கு வச்சுட்டு அப்புறம் அடுத்த கீழே நவுத்தி விட்டு மேலே போய் ஏக்கு வைக்கணும். ஏக்கு வச்சோன்னா இங்கே ஒரு டாட் வந்துடும். அடுத்த எம்முக்கு வேறு ஒவ்வொரு லெட்டராக பண்ணணும் கைஸ். கீழே கரெக்டாக கீழே நீங்கள் அங்கே நவத்தி கீழே நவத்தும் போதே உங்களுக்கு கரெக்டாக இங்கே புள்ளியாக வந்துடும். அந்த புள்ளி வரலன்னா தான் மிஸ்டேக் ஆகும். இப்போ அடுத்த ஐஏ கரெக்டாக தானே பின்னாடி நவத்தினாலும் தெரியும் கைஸ் உங்களுக்கு. அடுத்த எண்ணு, அடுத்த ஜி இருங்க கைஸ். ஜி அடுத்து அப்படியே விட்டுறக்கூடாது கைஸ். லாஸ்ட்டில் உள்ள பிளாக்குக்கும் வைக்கணும். இந்த லாஸ்ட்டு இந்த பிளாக்குக்கும் அங்கே வச்சோம்னா கரெக்டாக புள்ளி வந்துடும் கைஸ். இப்போ அப்படியே நீங்கள் கொஞ்சம் நவத்தி பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்ச இடம்னா அந்த அவுட்லைன் போகும். இப்போ நீங்கள் ஒரு வாட்டி வீடியோ விட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொன்றா அப்படியே கொஞ்சம் பிளர் ஆகிக்கிட்டே வருது பார்த்தியா கைஸ். இது கண்டிப்பாக வரணும். அப்படியே இப்போ மீடியாக்குள்ளே போயிடணும் கைஸ். இப்போ எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டோம். மீடியாக்குள்ளே போனோம்னா மீடியாக்குள்ளே கீழே நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணிடுங்க. 8 செகண்ட் வரும். அந்த 8 செகண்ட் வீடியோ இப்போ இங்கே போட்டாச்சு கைஸ். இப்போ இந்த 8 செகண்ட் வீடியோ தான் உங்களுக்கு முன்னாடி தெரியும். அது சரிதான் கைஸ். இப்போ மேலே ஒரு 3 புள்ளி இருக்குல்ல, அந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணிக்கணும். பண்ணுங்க. மேலே 3 புள்ளி தெரியும் கைஸ் இந்த பக்கம். அதை கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு பேக் அப்படின்னு ஒன்று இருக்குது கைஸ். சென்ட் டு பேக்குன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கணும். அதை கிளிக் பண்ணோன்னே அப்படியே பின்னாடி போயிடும். இப்போ நீங்கள் வீடியோ வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இன்னும் இதில் பண்ணணும் கைஸ். இப்போ ப்ளே பண்ணுற பாருங்களேன். இப்போ சின்னமாக வருதா கைஸ். இப்போ நம்ம பெருசு பண்ணணும். இப்போ மறுபடியும் அதே அந்த நீங்கள் இப்போ மீடியாவில் போட்டிங்களா அந்த வீடியோ இப்போ கிளிக் பண்ணிட்டு இப்போ இதை ஃபுல்லாக கார்னர்லேருந்து ஃபுல்லாக பெருசாக வைக்கணும் கைஸ். இப்போ நான் வச்ச மாரி
இப்போ வச்சுவிட்டு இப்போ நீங்கள் அந்த வீடியோ ப்ளே பண்ணிங்கன்னா சூப்பராக ஓடும் காய்ஸ். இப்போ இதுக்கு லாஸ்ட்டாக இதுக்கு நம்ம பிஜிஎம் கொடுக்கணும். அந்த பிஜிஎம் வந்து அதுவும் கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கேஜிஎஃப் பிஜிஎம். இது வந்து சைடில் உள்ளதெல்லாம் இப்போதைக்கு அந்த 8 செகண்ட்னால சைடில் உள்ளதெல்லாம் அப்படியே கட் பண்ணியாச்சு காய்ஸ். அப்படியே எல்லாத்தையும் கீழே கட் பண்ணிடுங்க. 8 செகண்ட் வரைக்கும் தான். எல்லாத்தையும் அப்படியே வேக வேகமாக கட் பண்ணிடுங்க. அப்படியே டெக்ஸ்ட்டும் அதையும் அப்படியே கட் பண்ணியாச்சு. இப்போ தான் பிஜிஎம் கொடுக்க போகிறோம். இப்போ அப்படியே நடுவில் ஒரு ஆரோ மாரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இருங்க, இப்போ தான் இதுக்கு வந்து லாஸ்ட்டாக சவுண்டு கொடுத்தா மட்டும் கரெக்டாகிடும். இது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே சைடில் உள்ளதை தொட்டு இன் அனிமேஷன் இருக்கும், அந்த டெக்ஸ்ட்டு நீங்கள் கீழே எழுதிருப்பியா, அதில் இன் அனிமேஷனுக்குள்ளே போய் இங்கே நாங்கள் இப்போ ஸ்க்ரோல் டவுன் பண்ணுற பாருங்க, 1லேருந்து 1.5 எது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் வச்சு கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி இருக்குது கைஸ். அதனால் நான் வந்து இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். நீங்கள் கரெக்டாக அந்த க்ளோவிங்க்கும் நீங்கள் போடுற லெட்டருக்கும் கரெக்டாக ஒரு ஃபாஸ்ட் வரணும். அங்கே நம்ம வைப்ரேட்டுன்னு வச்சோம்ல, அங்கே கீழே ஒரு செகண்ட் ஓடும், அந்த நீங்கள் கரெக்டாக வச்சா தான் கைஸ் இது வரும். நீங்கள் அப்படி வச்சாலும் கரெக்டாக வரும். ஆனால் ரொம்ப அக்யூரேட்டாக வரணும்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பார்க்கணும், உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும். இப்போ மியூசிக் ஆடியோக்குள்ளே போனோம்னா உங்கள் மை ஃபைல்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணது டவுன்லோட்ஸில் இருக்கும். நான் வந்து வேறு எதில் வச்சுருக்கேன் பிக்சர்ஸ்னு, உங்களுக்கு டவுன்லோட்ஸ்குள்ளே இருக்கும். நீங்கள் கேஜிஎஃப் அப்படின்றது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி அந்த ப்ளஸ் ஐக்கான தொட்டுக்கணும் காய்ஸ். தொட்டதுக்கப்புறம் கீழே வந்துடும். கீழே வந்தோடனே இது முழு சாங்காக இருக்குது. இது வந்து நம்மளுக்கு தேவையான இடத்த மட்டும் கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நடுவில் உங்களுக்கு சவுண்டே வராது காய்ஸ், நடுவில் லாஸ்ட்டாக ஒரு இடத்துல சவுண்டு வரும். இப்போ எங்கே வந்து சவுண்டு ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல மட்டும் கரெக்டாக ஒரு கட் போட்டுருணும். பாருங்க காய்ஸ் பண்ணுறேன், அந்த இடத்துலேருந்து கரெக்டாக சவுண்டு வருது. அப்போனா கரெக்டாக அந்த இடத்துல கிளிக் பண்ணி மேலே சிசர் ஐக்கான தொட்டு இங்கிட்டு உள்ளதெல்லாம் வெட்டிடணும். இப்போ இதை ஃபுல்லாக இழுத்து வச்சிடணும். இப்போ வந்து கரெக்டாக இருக்கும் கைஸ். இப்போ ஒரு வாட்டி போட்டு பார்ப்போம் வீடியோவை. இது வரைக்கும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி வெட்டுறதுக்கு முன்னாடி இதை கரெக்டாக பார்த்துக்கணும். கரெக்டாக இருக்குது கைஸ், அதனால் இதுவே போதும். இதை அப்படியே ட்ரிம் பண்ணிடுவோம். இப்போ இந்த வீடியோ கரெக்டாக இருக்கும். இப்போ மறுபடியும் ஒரு வாட்டி ப்ளே பண்ணுறேன். அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சாச்சா, டவுன்லோட்ஸ் தான். மேலே வந்து அப்லோடுன்னு கேட்கும், அதை கொடுத்துறாதீங்க காய்ஸ். இங்கே வந்து 180 60 ஃப்ரேம் ரேட்டு 60 கொடுத்துருங்க. இப்போ சேவஸ் வீடியோ கொடுத்துருங்க. டவுன்லோட் ஆயாச்சு காய்ஸ். இப்போ இதை வந்து கேலரியில் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. எங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு, அப்படியே கட் பண்ணிட்டு வெளில போயிடுவோம். இப்போ கேலரியில் காமிக்கிறேன் காய்ஸ். இப்போ ஆல்பம்ஸுக்குள்ளே வந்து புதுசாக கிரியேட் பண்ண வந்திருக்கோம். வந்துருச்சு காய்ஸ், 8 நிமிஷம் வீடியோ. நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க காய்ஸ், ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. நம்ம இன்னும் 45 நாளுக்குள்ளே சப்ஸ்கிரைப் வந்து 1K அடிச்சாகணும். 1000 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணி ஆகணும். இல்லைனா இந்த சேனலை இழுத்து மட்டும் போக வேண்டியது தான். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். உங்களுக்கு இதில் இருந்து ஏதாச்சும் ஐடியா கிடச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானும் கஷ்டப்பட்டு தான் காய்ஸ் வீடியோ போடுறேன். அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. இதேமாரி இந்தமாரி சேனல் யாராச்சும் ஆரம்பிக்கணும்னா உங்களுக்கு இந்தமாரி வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். வேறு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். உங்களை விடைபெறுகிறேன். நான் உங்கள் கிங் ஆஃப் கேமிங்.